தேவி, இந்த ஹோட்டல் என்ன புதுசாக இருக்குது? முந்தி நம்ம வரும்போதெல்லாம் இது கிடையாதுல்ல? இல்லை உண்டு, ஆனால் இந்த மாதிரி மாடல் கிடையாது. செட்டப் வேறு மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதான் உனக்கு பார்க்க வித்தியாசமாக இருக்குது. அப்படியா? ஆனால் நல்லா இருக்கு தெரியுமா? ஆமாக்கா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற்கனவே ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பாடுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்கும். அக்கா என்ன சாப்பிட்லாம்? மத்தியானம் மணி 2 ஆயிடுச்சு. பேசாமல் லஞ்சு சாப்பிட்லாமா, இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது அந்த மாதிரி சாப்பிட்லாமா? நான் காயை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். நீ தான் தேவையில்லாமல் இங்கே கூட்டு வந்துட்ட. எக்கா, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி இடம் பிடிக்கும் தான் நான் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன். நீ வந்தால் இங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லேன். சித்தி எப்படியும் மத்தியானம் செஞ்சு வச்சிருப்பா. பொதுவாக எனக்கு லஞ்சுமே ஹோட்டலில் சாப்பிட பிடிக்காது. அந்த சாப்பாடுலாம் வித விதையாக இருந்துக்கிட்டு. அதனால் எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு வேணால் நீ லஞ்சு சாப்பிடு. எனக்கும் ஸ்நாக்ஸே போதும். சரி, என்ன சொல்லலாம்? ரொம்ப ஹெவியாக வேண்டாம்ப்பா, சும்மா லைட்டாக போதும். இன்னும் எப்படியும் காய் வாங்கிட்டு நடந்து போகிற தூரம் தானே. மணி ஏற்கனவே 2 ஆயிடுச்சு. எப்படியும் நம்ம வீட்டுக்கு 3 மணிக்கு போயிடுவோம்ல. அதனால் போனோன்னே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் சும்மா லைட்டாக ஏதாவது சாப்பிடுவோம். லைட்டான என்ன சாப்பிட? சரி, ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, கொஞ்சம் காரமாக ஒன்று, ஓகேவா? சரி, ஓகே. அப்போ எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு பனானா கேக். சரி, ஓகே. எனக்கும் பனானா கேக் பிடிக்கும். ஸோ அதையே வாங்கிடலாம் இனிப்புக்கு, ஓகேவா? காரத்துக்கு எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு பேல்பூரி. உனக்கு? எனக்கு தயிர் பூரி. மேடம் என்ன வேணும்? பனானா கேக் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் ஒரு பேல்பூரி, ஒரு தயிர் பூரி. வேறு ஏதாவது வேணுமா? அது வேணும்னா அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க. அக்கா, உனக்கு குடிக்க என்ன வேணும்? போதும் தேவி, இதுவே போதும். இதையே சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட முடியாது. இதில் வேற என்னத்த குடிக்க? சரி, எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு அதை நம்ம சாப்பிட்லாம், சரியா? வேண்டாப்பா, ஹெவியாலாம் நான் எதுவும் சாப்பிட முடியாது. ஹெவிலாம் ஒன்றும் கிடையாது. அது ரேட்டும் கம்மி தான். அதெல்லாம் ஈஸியாக செரிச்சிரும். நான் சொல்கிறேன், நீ சாப்பிட்டு பாரேன். என்ன, நம்ம ரெகுலராக குடிக்கிற ஐட்டம் தான், ஆனால் கொஞ்சம் இங்கே வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீ குடிச்சு பாரு, சரியா? சரிம்மா. ரொம்ப லேட் ஆயிடுச்சாக்கா? ஆமாம், மணி இப்போயே 2:30 ஆக போதில்ல. என் மேலே உனக்கு கோவமாக வருதோ? ஏன், எதுக்கு? இல்லை, காலையில் 10:30 வீட்டை விட்டு கூப்பிட்டு வந்தேன். இன்னும் திருப்பி வீட்டுக்கு வர சொன்னாலும் வரமாட்டிக்கல்ல. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, அதான் உனக்கு என் மேலே கோவம் வருதான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது டப்பா வாங்குற கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன்னா நான் நைட்டு 8 மணி வரைக்கும் கூட நகர மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட். உனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இந்த குட்டி குட்டி டப்பா, கண்ணாடி டம்ளர், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பிடிக்கும். ஸோ நானுமே அப்படிதான். இங்கே ஒரு டப்பா கடை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா உள்ள அழகழகாக இருக்கும்க்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி. வேணா போமா? வேண்டாமா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. என்னக்கா லேட் ஆயிடுச்சுங்கிற? என்ன லேட் ஆயிடுச்சு? அப்படி இல்லைப்பா, இந்தா நேற்று வந்ததே தெரில, போயிடுச்சு. இன்னும் இந்த இப்போயே மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போய் சாப்பிட்டுட்டு குமார் கூடயும் சித்தி கூடயும் இருந்தால் நைட்டு தூங்கிடுவோம். அவங்க கூட இருக்க முடியாதுல்ல. காலையில் நீ வேலைக்கு போவ, உங்க கூடயே நான் வந்து பஸ் ஏறிடுவேன். அதுக்காக சொல்கிறேன், அவங்க கூட இருக்க முடியாதுல்ல. இல்லாட்டி எனக்கும் தான் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ என்ன, நாளைக்கு காலையில் நீ என் கூட வர வேண்டாம். நான் மட்டும் வேலைக்கு போகிறேன், நீ வீட்டில் இரு. நீ நாளை கழிச்சு காலையில் போ. அத்தாடி, இல்லைப்பா, நாளைக்கு போகணும். ஏன், நாளைக்கே வந்தாகணும்னு எதுவும் பெரியம்மா சொல்லியிருக்காளா என்ன? பெரியம்மா சொல்லியிருக்காளோ இல்லையோ, எனக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அதனால் போய் அந்த வேலைகளை பார்க்க வேண்டியதான். அப்படியா? எங்கே என்னென்ன வேலைன்னு சொல்லு பார்ப்போம். இப்படி கேட்டால் என்னத்த சொல்கிறது? இந்த நீ சொன்ன மாதிரி போய் எந்த சேலை எடுக்கலான்னு பார்க்கணும். அந்த சேலைக்கு ப்ளவுஸ் ரெடி பண்ணணும். அது என்ன, போன வருஷம் நான் போட்டு பார்க்கும் போதே கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. எதை டைட்டாக இருக்குது, எதை பிரித்து விடணும், என்னென்ன பண்ணணும்னு ஏதாவது கேட்டு பண்ணணும்ல. அம்மாட்ட வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். அவள் வேற எதிர்பார்த்துட்டு இருப்பா. இல்லைன்னா அவள் ஒரு பக்கம் சத்தம் போடுவா. பெரியம்மா சத்தம் போடுவாளாக்கும். பெரியம்மாட்ட வேணா நான் பேசுகிறேன். பெரியம்மாட்டெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். நீயும் வேலைக்கு போயிடுவ, குமாரும் காலேஜ் போயிடுவான். வர்றேன், இன்னொரு நாள் வரேன், சரியா? இன்னொரு நாள் எப்போ வருவ? வருவேன். இங்கே பாரு, இந்த அண்ணனை மொத்தமாக கொண்டு வந்து என் முன்னாடியே வச்சுட்டு போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு, நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்தாக்கா சாப்பிடு. நான் தான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்போ அவசரமாக இதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போகலான்னு என்ன? அக்கா, எனக்கு பேல்பூரி சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு பூரி தான், அதுக்கப்புறம் தான் நான் கேக் சாப்பிடுவேன். அதான் உன் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை, பேல்பூரினா என்னது? ஒன்றும் இல்லைக்கா, அந்த பொரி விற்கும்ல, அந்த பொரியிலேயே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த பூரி எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்க்கா. நான் பெங்களூரில் ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணேன்ல, அப்போ அதை கொடுத்தேன். அங்கே சூப்பராக இருக்கும், சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு எங்கேயுமே வரல. நானும் எல்லா கடையிலையும் வாங்கி வாங்கி ட்ரை பண்ணுறேன், அந்த டேஸ்ட்டு வரவே இல்லை. ஆனால் இந்த கடையில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரி, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புவோம், சரியா? சரிக்கா. ம். 嗯 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 ம்.
என்னக்கா இது ஏப்பம் கூட ஒன்று போல வருது தானே தேவி, நான் கேக் எடுத்துக்கிட்டேன், நீ எடுத்து சாப்பிட்ருன. நீயே சாப்பிடேன். ஏய், அடி வாங்கிடுவ பார்த்துக்கோ. எனக்கு புரியதை நான் சாப்பிட்டேன், உனக்கு புரியதை நீ தான் சாப்பிடு. தங்கச்சிக்காக இதை கூட செய்ய மாட்டேயாக்கா? கண்டிப்பாக செய்ய மாட்டேன். ஒழுங்கு மரியாதையை சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிடாத சொல்லிட்டேன். வேண்டாம்னா எதுக்கு சொன்னேன்? வேண்டாம்லாம் இல்லைக்கா, பிடிக்கும். ஆனால் இப்போ சாப்பிட முடியாதே. எனக்கு தெரியாதுப்பா, எப்படியாவது சாப்பிட்ரு, வேஸ்ட் பண்ணிடாத சொல்லிட்டேன் 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 சொல்லிட்டேன். அப்பா வயிறே ஃபுல் ஆயிட்டு. அம்மா எவ்வளோ பெரிய வாயி. தேவி சும்மா அது சாப்பிடும்போது சிரிப்பு காட்டாதுப்ல. அக்கா என்னக்கா இப்படி பேசுற? நீயும் வாயில போட்டுக்கிட்டு பேசு, இப்படிதான் பேசுவ. நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கு, நீ வந்து டேஸ்ட் பாரு ஒன்று. நீ சாப்பிடு, சாப்பிட்டுட்டு எனக்கு லாஸ்ட் ஒன்று வை, நான் வந்து டேஸ்ட் பார்க்கேன். சரி அக்கா, அப்போ சாப்பிட்டாச்சுல, அந்த கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வர சொல்லவா? என்னது கூல்ட்ரிங்க்ஸா? சாரி கூல்ட்ரிங்க்ஸ்ல குடிக்கிறதுக்கு. எதுக்குப்பா? இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்கு, என்ன போய் சாப்பிடணுமா இல்லையா? அக்கா நம்ம உடனே வீட்டுக்கா போகிறோம், என்ன காய் வாங்கணும், ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போகணும். அதுக்குள்ளேயும் இப்போ சாப்பிட்டதெல்லாம் சரிக்காதா என்ன? கண்டிப்பாக குடிச்சே ஆகணுமா? ஆமாம் கண்டிப்பாக குடிச்சுதான் ஆகணும். என்னது அதிசயம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், குடிச்சது தான். இங்கே கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு பிடிக்கும், நான் இங்கே வந்தால் குடிப்பேன். அதனால் நீயும் குடிச்சு பாருன்னு சொல்கிறேன். அப்புறம் குடிச்சிட்டு இது எனக்கு தெரியாதாக்குலாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். சொல்ல மாட்டேம்மா. சரி, எங்கே போகிற? இருக்கா, போய் சொல்லிட்டு வரேன். ஏன் அந்த அண்ணன் தான் ஆர்டர் எடுக்க வருவாங்கல்ல? என்னது? அண்ணன் ஆர்டர் எடுக்க வருவாங்கல்ல? அக்கா சத்தியமா நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலக்கா. இவ ஒருத்திமா, அவங்க தான் வருவாங்கல்ல, நீ எதுக்கு எஞ்சி போய் சொல்லிட்டு வரேன்னு? ஆமாம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ வேற சீக்கிரம் போகணுங்கிற. அந்த அண்ணன் எப்போ வர, நம்ம எப்போ கொடுக்க, அதான் நானே போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் டக்குன்னு வந்தவொடனே குடிச்சிட்டு கிளம்பிடலாம்ல. அம்மா இது என்ன தேவி, பழ ஜூஸ் மாதிரி இருக்கு? பழ ஜூஸ் மாதிரி இல்லை, பழ ஜூஸே தான். பழ ஜூஸ் தானே? நீ என்னமோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. இதுக்கு தான் அப்போதே சொன்னேன், ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அது இல்லாமல் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். என்ன வித்தியாசம்? நீயே குடிச்சு பாரு, தெரியும் உனக்கு. என்னக்கா நல்லா இருக்கா? ஆமாம் தேவி, இது நீ சொல்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. பெப்பர் போட்டிருக்காங்க என்ன? ஆமாம் லைட்டாக பெப்பர் போட்டிருப்பாங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு தெரியுமா? ஆமாம் உன்னைக்கு நல்லா இருக்கு. நான் கூட என்னடா எப்பயும் குடிக்கிறதானே நினச்சேன், ஆனால் அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்கு. தேவி என்னைய சொன்ன, இப்போ வாயவன் கண்ணையும் பாரு. எம்மா என்ன முழிக்க, வாயை திறக்கிறது சரி, கண்ணு ஏன் இப்படி உருண்டுக்கிட்டு நிக்கி? ஆமாம் ஜூஸை குடிச்சிட்டு அதை சாப்பிட்ற, ஃபஸ்ட்டு பூரியை சாப்பிட்டுட்டு ஜூஸை குடிச்சிருக்கலாம்ல? ஏன்க்கா சாப்பிடக்கூடாதா என்ன? சாப்பிடக்கூடாதா என்னன்னு, ஜூஸு லிக்விட் ஐட்டம், அது கொஞ்சம் என்ன ஐட்டம்ல, முதல்ல நீ அதை சாப்பிட்டுட்டு லாஸ்ட் இதை குடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறேன். கிடக்குது போ, எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே போகுது, அது எல்லாம் அதுக்கு வேலையை அதுக்கு பார்க்கும், நம்ம வேலை உள்ளே தள்ளுறது மட்டும்தான். அது கரெக்டு தான். சரிக்கா வா போமா. சரி தேவி. அக்கா எதுக்கு என்னை பார்த்து சிரிக்க? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, அதனால சிரிக்கேன். ஏன் என்னை பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி இருக்கோ? அதெல்லாம் காமெடி பீஸ் மாதிரிலாம் இல்லை, எல்லாம் நல்ல பீஸ் மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியாது, இப்போ எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கேன்னு சொல்லு. சரி தெரியாமல் சிரிச்சிட்டேன், இனிமேல் சிரிக்க மாட்டேன் சரியா? சரி என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் இப்போ நக்கலாக தான் போயிடுச்சு.